ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன். இன்றைக்கி வீடியோ என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் மெத்தடில் ஒரு ஈஸியான முறையில் ஒரு பிரின்சஸ் கட்டில் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இதை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாப்பா, குட்டி பாப்பா மீன்ஸ் ஒரு பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணி தான் அவங்க ஃபங்க்ஷனுக்காக இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ பஃப் கவி வச்சு பிரின்சஸ் கட்டில் பேக் ஊக்கில் ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா பேக் பார்ட் வந்து லைனிங்கை சேர்த்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து எவ்வளோ ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து ஒரு பிரின்சஸ் கட் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பேக் வந்து மடித்து தைச்சிக்க போகிறோம். ஸோ இதில் பார்டர் வருது இல்லைங்களா, அதனால் வந்து நம்ம 2 இன்ச்சுக்கு கீழே தனியாக பிட் எடுத்து நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி மடித்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது பாவாடை தாவணி மாதிரி பாவாடை ப்ளவுஸ் அண்டு தாவணி மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் டாட் பிடிக்கிறோம். இதுக்காக எந்த அளவுமே கிடையாது. நம்ம வந்து ஒரு தடவை 2 தடவை ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தாலே நம்மளுக்கு வந்து எப்படி வந்து பிடிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இதுக்கெலாம் நான் எந்த மார்க்கிங்குமே பண்ணலை. நம்மளாக ஓரலாக வந்து ஒரு ஸ்டிச் பண்ணுறது தான். சரி, பாரு ஈக்குவலாக வந்திருக்கு பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து 2 கிளாத்தையும் வந்து ஒரே மாதிரி மடித்து போட்டு நம்ம எக்ஸஸாக ஏதாவது கிளாத் இருக்கா அப்படின்றத நம்ம 1 செகண்ட் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து இது பேக் ஹுக்குன்றதுனால நம்ம இதை நேராக போட்டு கட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் ஊக் பட்டியில் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அதுக்காக இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வீ பட்டியும் ஊக் பட்டியும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எதுக்குமே நான் வந்து அளவு எடுத்து இவ்வளோ தான் கட் பண்ணோம் அப்படின்றது கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனக்கணக்கு தான். ஸோ இவ்வளோ தான், இப்படி வந்தால் இது நல்லாயிருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இதை பேசிக்காக எவ்வளோ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம கரெக்டாக இருக்கும். இது வந்து கொக்கி கட்டுறது. எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையானதை மாதிரி நம்ம மடித்து இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து வீடியோவில் கேளுங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. பேக் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா நான் லைனிங்கோடவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ரெண்டுமே சேர்த்தா மாதிரி ஜாயின் பண்ணி எக்ஸஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் இப்போ நம்ம வந்து பிரின்சஸ் கட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது பேசிக்காக வந்து சின்ன பாப்பான்றதுனால ஒரு 8.5 இன்ச்சு, அதாவது வந்து 30 சைஸ்க்குள்ளே இருந்தாங்கன்னா 8.5 இன்ச்சு வச்சு நம்ம சைடு வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வச்சுக்கலாம். 8.5 இன்ச்சு 3 இன்ச்சில் வச்சு இந்த மாதிரி 2 பக்கமும் இதுக்கு வந்து பெரிய மார்க்கிங் எதுவுமே கிடையாது. நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். வெறும் 8.5 இன்ச்சு லென்த் வச்சு அவ்வளோதான். ஸோ இப்போ நான் மார்க் பண்ண இடத்துலேருந்து ஸ்டிச்சஸ் போட்டு வரேன். நிறைய வீடியோஸ்லாம் சொல்லுவாங்க ப்ளஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணுங்கள். நம்ம அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ நான் பண்ணுற மெத்தடில் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக மார்க்கிங் பண்ணியாச்சுன்ட்டு.
இப்போ 2 பக்கமும் நான் அதே ஈக்குவலாக தைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம சைடுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு மீதியை நம்ம மடித்து ஜாயின் பண்ணிட போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னாலும் கேளுங்க, நான் அகைன் வேணால் திருப்பி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. ஸோ இப்போ பேக் பார்ட் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே எக்ஸஸாக விட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் ஜாயின் பண்ணுவேன். ஏன்னா நம்ம 1/4 இன்ச் அந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு துணி பிரிஞ்சிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக போய்டும் நல்லா தைச்சதெல்லாம். ஸோ அதனால் 1/2 இன்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லீவுக்கு பஃப் ஸ்லீவுக்கு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா சேர்த்த மாதிரி நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு நடுவில் மட்டும் பஃப் இருந்தால் போதும் அப்படின்னாங்க. துணி கம்மியாக இருக்கிறதுனால அதனால் ஒரு 5 ஃப்ளீட் வச்சுருக்கேன். ஸோ ஈக்குவலாக வர மாதிரி இந்த மாதிரி நம்ம ஃப்ளீட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சைடில் துணி பத்தாதீங்களா, இப்போ சைடில் நம்ம அந்த அட்டாச் பண்ணிப்போம். இந்த மாதிரி சைடில் அட்டாச் பண்ணி இப்போது ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தோடு ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் மடித்து தைச்சிருக்கேன். நெக் ஹேண்டெல்லாம் மடித்து தைச்சிட்டு இப்போ வந்து கை ஜாயின் பண்ணிக்க போகிறோம். கால் இன்ச்சு தையலில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியான முறையில் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை ரெடி பண்ணுறோன்றத பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோதான், நம்ம இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சைடு பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாப்பாவுக்கு வந்து ஒரு 5 இன்ச், அதாவது வந்து சுற்றளவு வந்து 10 இருக்குது, அதில் பாதி நம்ம வந்து 5 வச்சுக்கிறோம். ஆக்சுவலாக பார்க்க போனால் பாப்பாவுக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு 6 தான் வருது. ஆனால் அவங்க கஸ்டமர் வந்து நீங்கள் எக்ஸஸாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லூஸ் விட்டு தைங்க, ஏன்னா பாப்பா பெருசாகவே யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து 7 இன்ச்சு வச்சுருக்கோம். ஸோ வச்சு நம்ம வந்து மார்க் பண்ண இடத்துல வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 3 தையல் எக்ஸஸாக கொடுத்து துணி நிறைய வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால நம்ம அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போது இப்போ பாருங்கள் 3 தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு துணி விட்டுட்டு மீதி இருக்க துணியில் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தையல் பார்த்திங்களா நேராக வந்திருக்கு. இதே மாதிரி ஒன்றோட ஒன்று நேராக ஜாயிண்ட் ஆகிருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்ஷாக எந்த பக்கமும் லூஸ் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம தைச்சிருக்கோன்றது எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இது ஃப்ரண்ட்டு, பேக் பார்ட் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக ஒரு வந்து ப்ளவுஸ் ரெடி பண்ணியாச்சு பஃப் கையில். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்தாலும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். Thank you friends, bye.